6ஆம் இடத்துல சனி இருக்கிறார், 9ஆம் இடத்துல குரு இருக்கிறார். ஜூன் மாதம் நடக்கக்கூடியதில் 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஐயா ஏதாவது அப்படி இப்படி நடக்க போதா நான் கோடீஸ்வரன் ஆக போகிறேன்னா அப்படின்னு பார்த்தா நிரந்தரமான தொழில் அமையும், திருமணம் நடக்கும், தொழில் ஸ்ட்ராங் ஆகும், வியாபாரம் கை கொடுக்கும். வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு இது வரைக்கும் அலுவலகத்தில் இருந்து வந்த 8ஆம் இடத்துல உச்சகுரு வந்தார்னால என்ன நடக்கும் தெரியுங்களா? முதல் 5 மாதம் என்னங்க நடக்கும்? எதிர்பாராத ஒரு தன்மைகள் நடக்கும். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். இனிய 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இப்போது உண்டு. 12 ராசிகள்லேயே பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறது துலா ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு இருக்குது. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறார், 9ஆம் இடத்துல குரு இருக்கிறார். ஜூன் மாதம் நடக்கக்கூடியதில் 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 11ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இதிலும் ஒரு திருப்தியான வகைகள் இருக்கும். ஐயா ஏதாவது அப்படி இப்படி நடக்க போதா நான் கோடீஸ்வரன் ஆக போகிறேன்னா அப்படின்னு பார்த்தா அவங்கவுங்களுடைய அந்தந்த பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றாற் போல இப்போது இருக்கிற நிலையை விட 5 மடங்கு 10 மடங்கு பெருசாக மாற்றக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். ஓஹோன்னு ராசிபலன் சொல்கிறதுனால அப்படி ஆகிடுவேன் இப்படி ஆகிடுவேன் எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்லாம் நினைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பிறந்த ஜாதக அமைப்பில் உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் நடந்ததுன்னா இப்போது நான் சொல்கிறத விட ரெட்டிப்பு நற்பலன்கள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இப்போது ஆரம்பத்தில் என்ன நடக்கும்? முதல் 5 மாதங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அளவில் குரு பகவான் வலிமையாக இருக்கிறார். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல தொழில் அமையும், நல்ல வியாபாரம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நண்பர்கள் ஏதாவது உதவிகளை பண்ணுவாங்க, உங்களுக்கே வேலைக்காரங்க உதவியாளர்கள் போன்றவர்கள் அமையக்கூடிய அமைப்பு உண்டு. நிரந்தரமான தொழில் அமையும். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி இருக்கிறார் இல்லையா? இது வரைக்கும் ஜிக்ஜாக்காக இருந்து வந்த மாதமான இந்த வருமானம் அந்த வருமானம் ஒன்றும் ஸ்ட்ராங்காக சொல்கிற மாதிரி இல்லைங்க. ஒரு மாதம் 10 ரூபா கிடைக்குது, இன்னொரு மாதம் 20 ரூபா கிடைக்குது, ஒரு மாதம் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? இவங்க எல்லாத்துக்குமே நிரந்தரமான வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு தன வீட்டை போய் உச்சகுரு பார்க்கிறார். 10ஆம் இடத்துல உச்சகுரு வந்தார்னால என்ன நடக்கும் தெரியுங்களா? சட்டத்துறை, நிதித்துறை, நீதித்துறை, ஜுடிஷியல் இந்த மாதிரியான அமைப்பு, பேங்க்கில் வேலை செய்கிறவங்க, டீச்சிங்னு சொல்லப்படக்கூடிய சொல்லிக் கொடுக்கும் துறையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், ப்ரொமோஷன் கிடைக்கிறது, பதவி உயர்வு கிடைக்கிறது. மேலே படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிஹெச்டி முடிக்கணும், அது முடிக்கணும், இது முடிக்கணும்னு மேலே படிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அது படிப்பதற்கு ஏதுவான நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. மாணவர்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், சிறியவர்களாக இருக்கட்டும், வேலை சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே 10ஆம் இடத்து குருவால் நல்ல நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்குங்க. இது வரைக்கும் கணவர் குழந்தைகளால் கொஞ்சம் ஒரு மாதிரியான மன அழுத்தத்தில் இருந்தவங்க, வீட்லேயும் வேலை பார்க்குறேன், வெளியிலேயும் வேலை பார்க்குறேன், என்னை யாரும் கவனிக்கவே மாட்டேன்றாங்க, மாமியார் வந்து அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, இப்போ சொந்த அமைப்புகளில் மச்சினிச்சி அப்படி பண்ணுறாங்க, குழந்தைய அப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரியான சொந்த குடும்பத்தில் மன அழுத்தத்தில் இருந்து வந்த துலாம் ராசிக்கார சகோதரிகள் அனைவருக்குமே கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நல்லவைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஹெல்த்து நல்லாயிருக்கும். ஆகவே எதிலும் ஒரு நிம்மதி, சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். பெரிய அளவில் உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதற்கேற்றாற் போல் அதை விட 1 மடங்கு நல்ல பலன் தரக்கூடிய அமைப்புகள் உள்ள அருமையான ஆண்டாக அமைந்திருக்கிறது 2026ஆம் ஆண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோகம் கொடுக்கக்கூடிய நல்ல வருஷமாக அந்த வருஷம் இருக்கும். முதல் 5 மாதங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் விளைவாக ராசி வலிமையாக அப்படியே குருவால் பார்க்கப்பட போதுங்க. முதல் 5 மாதம் என்னங்க நடக்கும்? எதிர்பாராத ஒரு தன்மைகள் நடக்கும், எதிர்பாராத செலவுகள் இருக்கும், எதிர்பாராத அறிமுகங்கள் இருக்கும், எதிர்பாராத நஷ்டங்களும் வரும். ஆனால் சரி கட்டுவீங்க. எதிர்பாராத நஷ்டங்கள்னால் நீங்களே ஏதாவது பேராசைப்பட்டு எதையாவது ஒன்று செய்ய போய் அதில் கொஞ்சம் சரிவுகள் வரும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேராசையை பண்ணி கொடுத்து அதன் மூலமான சில விஷயங்களை அப்படியே இது பண்ணுவாங்க. அந்த அமைப்பு இப்போது உங்களுக்கு 5 மாதத்துக்கு முதல்ல இருக்குது. பின்னாடி வந்து 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து அப்படியே வந்து உச்சகுருவாகி பார்க்க போகிற ராசி என்றதுனால இந்த முதல் 5 மாதங்களில் ஏதாவது தடுமாற்றங்கள் வந்தாலும் கூட அதை நீங்கள் அப்படியே சமாளிச்சுக்குவீங்க. பரவாயில்லைங்க, ஒரு அனுபவம் கிடைச்சது, இப்போ ஒரு 10 ரூபா போச்சு, பரவாயில்ல நான் இதை வச்சு 20 ரூபா சம்பாரிச்சிருவேன் என்கின்ற மாதிரியாக பணத்தை இழந்தாலும் கூட அது திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குங்க. பின்னாடி ஜூன் மாதத்திற்கு பிறகு எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் உண்டு. குடும்பம் அமையும், திருமணம் நடக்கும், தொழில் ஸ்ட்ராங் ஆகும், வியாபாரம் கை கொடுக்கும், விவசாயம் அளவில் கொஞ்சம் இதாக இருக்கும்,
வெளியில் ஊரில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அளவுக்கு, என்னப்பா உங்ககிட்ட கொஞ்சம் மாற்றம் தெரியுதே அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் கூட நம்ம அப்படியே சிரிச்சுக்கிட்டு நகர்ந்து போனாலே நம்மக்கிட்ட இருக்குது. சைக்கிளில் போகிறவர் டிவிஎஸ் வீட்டில் போவார், டிவிஎஸ் வீட்டில் போகிறவர் அதோட பெரிய பைக்கு வாங்குவார், பைக்கு வாங்கினவர் கார் வாங்கக்கூடிய அளவிற்கு 9ஆம் இடத்து உச்சகுரு ஒரு கௌரவம், அந்தஸ்து போன்றவைகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய அளவில் விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் விலகும். இன்னொன்று முக்கியமாக பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, தூர இடத்துல இருக்கிற பிள்ளை அதை செய்ய மாட்டேங்குது, இதை செய்ய மாட்டேங்குது, ஊருக்கு திரும்பி வர மாட்டேங்குது, கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, சில கண்டிஷன்லாம் போடுறாரு, இப்படி தான் இருக்கணும், பொண்ணு இப்படி தான் இருக்கணும், மாப்பிள்ளை இப்படி தான் இருக்கணும், இந்த வேலை தான் பார்க்கணும், இது இப்படி தான் இருக்கணும், பெத்திங்கல்ல சோறு போடுங்க, செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடக்கு மடக்காக பேசுகிறார் என்று பிள்ளைகள் சார்ந்த விஷயம் அல்லது சிறு குழந்தைகள் எப்போ பார்த்தாலும் கையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரில, இதை எப்படி சமாளிக்கிறதுனே தெரில, நம்ம தான் இப்படி இருக்கிறோம்னு சொன்னால் பிள்ளைங்களாவது நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேமேன்ற மாதிரியாக பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் மன வருத்தத்தை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குதுங்க. பெண்களுக்கும் கொஞ்சம் கூடுதல் நன்மைகள் இருக்குங்க. வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு இதுவரைக்கும் அலுவலகத்தில் இருந்து வந்த ஒரு இடர்பாடுகள் அப்படியே ஒரு மாதிரியாக அமையக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆக எதிலும் ஒரு நிறைவுகள் கண்டிப்பாக இருக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு. ஜூன் மாதம் வரைக்கும் அதனால் பயணங்கள் மூலமாக ஏதாவது நன்மைகள் இருக்கும். சிலருக்கு லாங் டிஸ்டன்ஸ் ஜேர்னி கிடச்சி அதன் மூலமாக நன்மைகள் கண்டிப்பாக முதல் 5 மாதங்களில் உண்டுங்க. இதோ பாருங்கள், 2025 விலகப் போகிறது. இன்னும் சில நாட்களில் 2025 முடிந்து எல்லோருடைய எதிர்பார்ப்புகளை தூண்டிவிட்டு 2026 ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிக்குது. ஐயா 2025 நான் நல்லா இல்லைங்க, ஏதோ ஒரு சுமாராக போச்சுங்க, அடுத்த வருஷமாவது கொஞ்சம் நல்லா இருக்குமாங்க, இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் 12 ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக உண்டு. ஐயா அந்த புத்தாண்டு பலன்களை எப்படிங்க ஜோதிடத்தில் கணிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க, இந்த வருட கிரகங்கள்னு சொல்லுது இல்லையா, குரு, சனி, ராகு, கேது, இந்த 4 கிரகங்கள் வருட கிரகங்கள். இதில் ராகு கேதுக்கள் ஒரே கிரகம் மாதிரி தான். ராகு கேதுக்கள் 1.5 வருஷத்துக்கூட மாறுவாங்க, சனி 2.5 வருஷத்துக்கூட மாறுவார், குரு 1 வருஷத்துக்கூட மாறுவார். அப்போ இந்த நிலைமையில் இந்த வருடாந்திர கிரகங்கள் எத்தகைய நிலையில் வானத்தில் ஒரு இயக்கத்தில் இருக்கின்றன என்பதை வைத்து மிக நுண்ணியமான அதனுடைய இயக்கங்களை கணித்து 12 ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிலையில் இருக்கின்றதை சொல்கிறது தான் ஒரு வருட பலன்கள். அப்போ இந்த 2026 ஏதாவது வருஷ பலன்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, சனிப்பெயர்ச்சி நடக்கவே இல்லை. சனி பகவான் இப்போது இருக்கின்ற மீன வீட்டில் இந்த 2026ஆம் ஆண்டு முழுக்க அப்படியே இருக்கிறார். வருஷத்தின் கடைசியில் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் ராகு கேது பயிற்சி நடக்குது. அப்போ ராகு கேது பயிற்சியும் பெரிய தாக்கத்தை கொடுக்காது. ராகு கேதுக்களும் சனியும் ஒரே மாதிரியாக ஒரு ராசிக்கு அதே இடத்தில் இருப்பதை போல தான் ஒரு அமைப்பு. ஆனால் குரு பயிற்சி வருஷத்துக்குள்ள நடக்குமே. ஆமாங்க, இப்போ மிதுன வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி அப்படியே குரு பயிற்சியின் மூலமாக ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிக உன்னதமான 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய உச்சம் என்கின்ற அதிநிலையை அடைகிறார். அதுலேயும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஒரு 3-4 மாதம்தான் அதில் இருப்பார். அதுக்கப்புறம் மறுபடியும் சிம்ம வீட்டுக்கு போவார், அப்புறம் திரும்ப கடகட்டுக்கு வருவார். ஆக போன வருஷம் எப்படி இந்த அதிசார குரு பயிற்சி ஒரு 50 நாட்களுக்கு நடந்ததோ அதே மாதிரி இந்த 2026ஆம் ஆண்டும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர் முன்னும் பின்னும் போய் வந்து கொண்டிருக்கின்ற நிலைமைகள் இருக்குது. ஆக இந்த குறுப்பெயர்ச்சி மட்டுமே நடக்கின்ற அமைப்பில் வருடாந்திர கிரகத்தில் முக்கிய கிரகங்களான ராகு கேதுக்கள் ஒரே இடத்தில் இருக்க, சனியும் ஒரே இடத்தில் இருக்கும் பொழுது 12 ராசிக்காரர்களுக்கு எப்போ என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. Saubhagya Home and Kitchen Appliances.